Hi friends, welcome to my YouTube channel. I am Raju Murugan. In this video, I am giving information about the fluid mechanics. So fluid mechanics is a very important subject in many engineering fields, such as aerospace engineering, mechanical engineering, civil engineering, chemical engineering, marine engineering, biomedical and environmental engineering. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வந்து நிறைய இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். ஓகேங்களா, இது என்னென்ன டிபார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய பார்த்துட்ருக்கோம். ஓகேவா, ஃப்ளூயிட்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம டெஃபினேஷன் பார்க்கலாம். Fluid is defined as any substance that can flow and continuously deform under the application of the shear stress. அதாவது நம்ம shear stress அப்ளை பண்ணும்போது அதோட கண்டினியூஸாக டிஃபார்ம் ஆகும், அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். ஓகேங்களா, ஃப்ளோவில் இருக்கும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிடுன்னு சொல்லி நம்ம டெஃபினேஷன் பார்க்கலாம். ஓகேங்களா, அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அவர் டெய்லி லைஃப்ஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பார்ட். ஈவன் தோ வி மே நாட் ஆல்வேஸ் நோட்டிஸ் இட். நம்ம வந்து இதை வந்து நோட் பண்ண மாட்டோம், பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் பினாமினா வந்து நம்ம டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட், every day we encounter various phenomena and application of the fluid mechanics which help make our lives more efficient and functional. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ப்ராப்ளத்தை வந்து நம்ம பார்க்குறோம். அந்த பினாமினாவும் பார்க்குறோம் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஓகேங்களா, ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் பினாமினா இன் அவர் டெய்லி லைஃப்ஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம டெய்லி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இதை வந்து நம்ம என்கவுண்டர் கூடிய ஒரு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் பினாமினா தான். என்னென்னா வாட்டர் ஃப்ளோ இந்த டேப். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோ வந்து ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா, அதுதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூ டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோவை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஒன்று வந்து லேமினார் அண்ட் டர்புலன்ட் ஃப்ளோ. லேமினார் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக மூவ் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா போக நம்ம அப்கமிங் ஸ்லைட்ஸில் வந்து நான் டெஃபினேஷன் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத் டிரான்சாக்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ வந்து நடக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டர்புலன்ட் ஃப்ளோ. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங். நம்ம சுவாசிக்கிற சுவாசமே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் பினாமினா தான். ஓகேங்களா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹேல் பண்ணுறோம், எக்ஸேல் பண்ணுறோம். ஓகேங்களா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஹேல் பண்ணும் போதும் எக்ஸேல் பண்ணும் போதும் இதோட ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்கலாம். சுருங்கி விரியுது பார்த்தீங்களா, அதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைக்கிளை வந்து நம்ம ரன் பண்ணும்போது, சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டும் போது, சைக்கிளிங் பண்ணும்போது, ஸோ நம்ம கூட வந்து நம்மளோட மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏரோடைனமிக் ஏர் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். நம்மளுக்கு வந்து அது தெரியாது, பட் ஆனால் இங்கே வந்து ஃபீல் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஒரு லேடி வந்து நம்ம சைக்கிளில் வந்து அவங்க சைக்கிளிங் பண்ணுறாங்க. அது எதிர் வர ஏர் ஃப்ளோனால அவங்களோட முடியெல்லாம் எப்படி வந்து சேஞ்சஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம், ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போரிங் லிக்விட்ஸ். நம்ம டம்ளரில் வந்து தண்ணி ஊற்றுறது. அடுத்தபடி வந்து ஷவர் வாட்டர் ஸ்ப்ரே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா குளிக்கிற போது ஷவர் வாட்டர் வருது இல்லையா, அது. பலூன் இன்ஃப்ளேஷன், நம்ம பலூன் ஊதுறோம் இல்லையா, அது. விண்ட் அரௌண்ட் பில்டிங்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா காற்று வந்து விண்டு வந்து எப்படி வந்து பில்டிங் வந்து பின்னாடி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இது வந்து சிஎஃப்டி சிமுலேஷன். ஓகேங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் பினாமினா ஆஃப் த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் டீப்பாக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கேன், அது போக டீப்பாக புரியும். ஸோ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் இஸ் த பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் தட் ஸ்டடீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் ஒரு இன்ஜினியரிங், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் வந்து பிரான்ச் தட் ஸ்டடீஸ் த பிஹேவியர் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஹேவியர் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃப்ளூயிடோட தன்மை பற்றி நம்ம படிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஃப்ளூயிட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி டெஃபினேஷன் பார்த்தோம். எந்த ஒரு பொருளையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷியர் அப்ளை பண்ணும்போது அது டிஃபார்ம் ஆகக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட். ஓகேங்களா, லிக்விட் வந்து கேஸஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக லிக்விட் அண்ட் கேஸஸ் தான் ஃப்ளூயிட்னு சொல்லி கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அண்ட் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் தம், அதுக்குள்ளே வந்து என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்டிங்கோ அது எல்லாமே. இட் இன்வால்வ்ஸ் அனலைசிங் ஹவு ஃப்ளூயிட் மூவ் இன் டைனமிக்ஸ், ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் அண்ட் ஹவு தே ரிமைன் அட் ரெஸ்ட், ஃப்ளூயிட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா டூ கேட்டகரி பிரிச்சிருக்காங்க. எஃப்டி ஃப்ளூயிட் டைனமிக்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஸ் ஃப்ளூயிட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி படிக்கக்கூடிய படிப்பு, மீன் லைக் ஸ்டடிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் வந்து பார்த்தீங்கன்னா மூவிங்கில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய படிப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளூயிட் டைனமிக்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த ஃபீல்ட் இஸ் கிரிட்டிக்கல் இன் வேரியஸ் அப்ளிகேஷன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அப்ளிகேஷன் சொல்லியிருக்கோம், அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன்.
மெக்கானிக்கல், சிவில், ஏரோஸ்பேஸ், கெமிக்கல் அண்ட் என்விரான்மெண்டல் சயின்சஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கேன். இது வந்து ஏர்க்ராஃப்டோட ஃபுல் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தான். ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏர்க்ராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளை ஆகும்போது ஏர் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அது மேலே போகிற மாதிரி மட்டும் தான் ஃபீல் ஆகும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே என்ஜின் இருக்குங்களே, இந்த என்ஜின் தான் இது. ஓகேங்களா? இந்த என்ஜின் பார்ட்டு தான் இது. இந்த என்ஜின் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து இன்டர்னலாக ஃப்ளோ ஆகும். இன்டர்னல். ஓகேங்களா? இது உள்ளார போயிட்டு இது எக்ஸிட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பஷன் சேம்பர். இந்த என்ஜினில் வந்து ஒரு பார்ட்டு வந்து கம்பஷன் சேம்பர். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் நடக்கும். இந்த என்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இது கம்பஷன் சேம்பர்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இம்பார்ட்டன்ட் சில பார்ட்ஸ் வந்து இங்கே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இன்ஜெக்டர் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர் வந்து ஆட்டோமைசர்னு சொல்லுவோம். வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்தராக. சுருளர் வெயின்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ வந்து நம்ம ரீசர்க்குலேஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் ஆகும். சுருளர் லைக் இங்கே இதுக்கு இதான் வந்து பார்த்தீங்கன்னா சுருளர் வெயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதான் வந்து சுருளர் வெயின்ஸ். இன்ஜெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அது சென்டர் பார்ட் இருக்குங்களா, அதான் வந்து இன்ஜெக்டர். ஃபஸ்ட்டு ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா கம்பஷன் ஜோன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸோட கோர் அப்ளிகேஷன் சொல்லி நம்ம சொல்லலாம். ப்ரைமரி ஜோன், செகண்டரி ஜோன், அது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஸ்ப்ளிட் ஆகி நம்மளுக்கு தேவையான டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸிட் ஆஃப் த கம்பஷன் சேம்பர் வந்து வரும். ஸோ ஏன் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிமிட்டான டெம்பரேச்சர் தான் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா நம்மளோட டர்பைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹை டெம்பரேச்சர் வந்து விஸ்டாண்ட் பண்ணாது மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹை ஸ்பீட் கண்டிஷனுக்கு. ஸோ வந்து நம்ம வந்து குறிப்பிட்ட டெம்பரேச்சர் தான் மெயின்டைன் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா டிஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. டிஐடி இஸ் நத்திங் பட் டர்பைன் இன்லைட் டெம்பரேச்சர். ஓகேங்களா? டர்பைன் இன்லைட் டெம்பரேச்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்க்ராஃப்ட் என்ஜினோட கம்பஷன் சிஸ்டம். நெக்ஸ்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்னர் சிஸ்டம் வந்து நான் செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நான் பார்த்தோம் சுருளர் வெயின்ஸ், சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமைசர்னு சொல்லுவாங்க, ஆர் இன்ஜெக்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்டோமைசரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வந்து நான் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்னல் மிக்சிங் ஆட்டோமைசர் ஆர் எஃபர்வசன்ட் ஆட்டோமைசர்னு சொல்லுவாங்க. இங்கே போத் லிக்யூட் அண்ட் ஏர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்சைடே வந்து மிக்ஸ் ஆகி வெளியே வந்து ஸ்ப்ரே வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே ஃபார்மிங் ரெஜிம். இது வந்து எப்படி ஸ்ப்ரே ஃபார்மிங் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லிக்யூட் ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா லிகமெண்ட்டாக பிரேக், பிக்கர் லிகமெண்ட்டாக பிரேக் ஆகும். ஃபர்தராக போக வந்து பார்த்தீங்கன்னா மைனர் லைக் வெரி வெரி மைனராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரேக்கப் ஆகும். வெரி வெரி ஃபைனராக. ஓகேங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் ஸ்ப்ரே. ஸோ இதான் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் ஒரு ஏர்க்ராஃப்ட் என்ஜினில் ஏர்க்ராஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்லிட்டு போகலாம். எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் கண்டிஷன் தான் இங்கே இருக்குது. ஓகேங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸோட கோர் அப்ளிகேஷன் சொல்லி நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோஸ் இருக்குது. என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லேமினார் அண்ட் டர்புலன்ட்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? அதான் இதை வந்து ரெனால்ட்ஸ் என்பவர் கண்டுபிடிச்சதுனால அவரோட நேம் பேஸ் பண்ணி ஒரு நம்பரை வந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க, ரெனால்ட்ஸ் நம்பர்னு சொல்லிட்டு. அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஃப்ளோ வந்து லேமினரா இல்லை டர்புலண்டான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. இதுதான் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பு. இது வந்து டைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க். இந்த டை வந்து இதில் விடும் போது அது குறிப்பிட்ட வெலாசிட்டியில் வந்து வரும் இல்லைங்களா? அந்த வெலாசிட்டி வச்சு அதுக்கப்புறம் டென்சிட்டி ஆஃப் த பேராமீட்டரை வச்சு இந்த ரிலேஷன் இருக்காங்க ரெனால்ட்ஸ் நம்பர் கால்குலேஷன் பண்ணும்போது அந்த ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 2000 இருந்தால் அது வந்து லேமினார் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் 2000 to 4000 இருந்துச்சுன்னா அது டிரான்சிஷனல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோர் தென் 4000 ரீச் ஆகும்போது அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டர்புலன்ட் ஃப்ளோன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட் ஃப்ளோஸ். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீப்பாக நம்ம வந்து படிக்கலாம். ஓகேங்களா? டு கிளாசிஃபை வெதர் எ ஃப்ளோ இஸ் லேமினார் ஆர் டர்புலன்ட் we primarily rely on the Reynolds number. நான் ஆல்ரெடி சொன்னோம்ல, ரெனால்ட்ஸ் நம்பரை பிரைமரியாக நம்ம டிபெண்ட் பண்ணி தான் இதை வந்து நம்ம லேமினார் ஃப்ளோவா டர்புலன்ட் ஃப்ளோவான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். அது என்னன்னு பார்க்கலாம். ஏ நான் டைமென்ஷனல் நம்பர் தட் ஹெல்ப்ஸ் predict the flow regime based on the ratio of inertial forces to the viscous forces. இது வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் பட் RE நத்திங் பட் inertial forces to the surface tension forces. சாரி, விஸ்கஸ் ஃபோர்ஸஸ். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ரோ VT by mu, fluid dynamic viscosity, fluid density, fluid velocity, pipe diameter. இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணும்போது இந்த ரிஜினில் வந்துச்சுனாக்கா நம்ம லேமினார் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெஸ் தென் 2000 இருக்கணும் லேமினார். இது வந்து 2000 to 4000.
இது வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் than 4000. ஓகேங்களா? இப்படி இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது இன்டர்னல் ஃப்ளோ 5 ஃப்ளோக்கு மட்டும் தான் அப்ளிகபிள். எக்ஸ்டர்னல் ஃப்ளோக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரி பேஸ் பண்ணி தான் அதை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க லேமினார் அண்ட் டர்புலன்ட் சொல்லிட்டு. ஓகேங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோலே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸபிள் அண்ட் இன்கம்ப்ரஸபிள் ஃப்ளோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? கம்ப்ரஸபிள் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கம்ப்ரஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து ஒரு வாலிபால் இல்லை ஃபுட்பால் ஏர் ஃபில் பண்ணும்போது நம்ம வந்து சர்டன் ப்ரெஷர் வரைக்கும் கண்டினியூஸாக வந்து நம்ம வால்யூமை வந்து ஃபில் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் வந்து அதிலே வந்து தண்ணியை வந்து ஒரு குறிப்பிட்ட வால்யூமுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண முடியாது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ரஸபிள். ஓகேங்களா? அதை வந்து நம்ம டீப்பாக பார்க்கலாம். compressible flow, the fluid density changes significantly with the flow field. இது வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலுக்குள்ளார நம்ம குறிப்பிட்ட அளவு வந்து ஏரை ஃபில் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெஸ் பண்ண அதோட டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். அதான் சொல்லியிருக்காங்க. This typically occurs when the fluid experiences high velocities, usually approaching or exceeding the speed of sound. ஸ்பீட் ஆஃப் சவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸர் ரெஜிம் வந்துச்சுன்னா இது வந்து இந்த பினாமினா வந்து நடக்கும். ஆர் when there are significant pressure changes ஆர் வந்து பார்த்தீங்கன்னா significant pressure changes நடக்கும் போதுமே இது வந்து நடக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா gases flow at high speeds such as supersonic jets or gas pipelines or situation involving large temperature variation. ஸோ லார்ஜ் சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ் இன் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷருமே வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரணமாக அமையும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் சொல்லியிருக்காங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் டென்சிட்டி இஸ் நாட் கான்ஸ்டன்ட் அண்ட் கேன் வெரி சிக்னிஃபிகண்ட். அதான் வந்து நம்ம ஃபஸ்ட் பாயிண்ட் டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து சிக்னிஃபிகண்ட்லி வந்து சேஞ்சஸ் நடக்கும். ரிக்வெஸ்ட் த கன்சிடரேஷன் ஆஃப் தெர்மோடைனமிக் எஃபெக்ட்ஸ் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் சேஞ்சஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் ப்ரெஷர் வந்து சேஞ்ச் ஆகும் டென்சிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு P by RT. RP is equal to rho RT. R வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி திரும்ப ரைட் பண்ணும்போது நம்ம எழுதும் போது டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு P by RT ஆகும். இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகேங்களா? ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்சல்யூட் வேல்யூவில் இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கெல்வின்லாம் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்கம்ப்ரஸபிள் ஃப்ளோ. Incompressible flow, the fluid density remains essentially constant throughout the flow field. So இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். less than 5% வேரியேஷன் டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஈவன் இஃப் தேர் இஸ் எ சேஞ்சஸ் இன் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர். ஓகே, ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் சேஞ்ச் இருந்தாலுமே டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேரியேஷன் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் குட் அப்ராக்சிமேஷன் ஃபார் மெனி லிக்விட் அண்ட் லோ ஸ்பீட் ஃப்ளோஸ். ஓகேங்களா? மெனி லிக்விட்ஸ் நான் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி சொன்னேன், வாட்டர் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோ ஸ்பீட் ஃப்ளோஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோட தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ் சச்சஸ் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் வந்து சேஞ்சஸ் நடக்காது. ஸோ அதனால் டென்சிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடரபிள் அமௌண்ட் வந்து சேஞ்சஸ் இருக்காது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் வாட்டர் ஃப்ளோ இன் பைப்ஸ், ஏர் அட் லோ ஸ்பீட்ஸ், மோஸ்ட் லிக்விட் ஃப்ளோஸ் வேர் ப்ரெஷர் சேஞ்சஸ் ஆர் மினிமம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் டென்சிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். சிம்பிளிஃபைங் த அனாலிசிஸ் ஜென்ரலி டஸ் நாட் இன்வால்வ் ஷாக் வேவ்ஸ் ஆர் அதர் கம்ப்ரஸபிள் ஃப்ளோ பினாமினா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ரஸபிள் ஃப்ளோவோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஃப்ளோ போகலாம். டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஃப்ளோ அண்ட் அன்ஸ்டடி ஃப்ளோ. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பொதுவாக எல்லா வகையான ஃப்ளோ அனாலிசிஸ்க்குமே நம்ம இதை வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? நம்ம ஸ்டடி ஃப்ளோனா ஃபஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன் ஸ்டடி ஃப்ளோ த ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸ் அட் கிவன் பாயிண்ட் டு நாட் சேஞ்ச் ஓவர் த டைம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் த டைம். ஸோ ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? In other words, the velocity, pressure and the other flow characteristic remain constant over the time at any location in the flow field. ஓகேங்களா? அந்த ஒரு ஃப்ளோ ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சேஞ்சஸ் வந்து நடக்காது. ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்சஸ் வந்து நடக்காது. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து சிம்பிளாக நம்ம ஃபார்முலா எப்படி ரைட் பண்ணோம்னாக்கா டோவி டிவைடட் பை டோடி. இது வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். இஸ் ஈக்குவல் டு 0. Okay, change in velocity is 0. Okay, steady flow do not change. Okay, this implies that velocity field or any other properties is independent of time. Okay, examples on the water flow steadily in a pipe, air flowing over aircraft with a constant speed. This is important. Constant speed is very important. Next application on the steady flow analysis is commonly in applications where conditions are constant, such as pipe flows,
HVAC systems, and some aerodynamic scenarios. Unsteady flows. Unsteady flow வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரிவர்சல் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். வெலாசிட்டி சேஞ்சஸாக இருக்கட்டும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா fluid property. In unsteady flow, the fluid properties at any point changes with respect to time. The velocity, pressure and other flow characteristics vary. ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகும் over time at any given location in the flow field. ஓகேங்களா, எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா water flow in a pipe that starts or stops suddenly. Next வந்து பார்த்தீங்கன்னா wind gust and the motion of the fluid in a oscillating or pulsating form. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்டடிக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான். அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அன்ஸ்டடி கேசஸ் தான் வரும். ஒன்லி ஃபியூ கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி கேசஸில் வரும். ஸோ unsteady flow analysis important in situation where condition vary over the time, such as turbulent flow, shock waves, oscillating or pulsating systems, heat pumps, wind tunnels, startup shutdown phases in liquid systems. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா unsteady flowக்கான அப்ளிகேஷன்ஸ் தான். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா unsteady கேசஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடரபிள் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் fluid ஃப்ளோவில் யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் ஃப்ளோஸ். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூனிஃபார்ம் ஃப்ளோ பார்க்கலாம். In a uniform flow, the velocity or some other properties like pressure and density of the fluid is same at every point. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் லைக் என்ன சொல்ல லொக்கேஷனை பேஸ் பண்ணி இது வந்து சொல்லியிருக்காங்க. along a given direction or throughout the entire flow field. Dou v by dou s is equal to 0. இதான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபார்முலா. This implies that there is no spatial variation in the velocity along the flow field. Examples: water flow through a long straight section of a uniform pipe with constant diameter. Air moving steadily through a straight or constant area duct. Application: uniflow flows assumptions are often used in simple analysis of the fluid systems, such as in basic pipe flow, where the velocity and pressure properties are assumed to be constant for ease of calculation. Next one பார்த்தீங்கன்னா நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. நான் யூனிஃபார்ம் ஃப்ளோவில் வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டியோட பார்த்தீங்கன்னா வேரி ஆகும்னு சொல்லியிருக்காங்க அட் பர்டிகுலர் லொக்கேஷனில். இன் நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ, த வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் வேரிஸ் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் இன் த ஃப்ளோ ஃபீல்ட் ஆர் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ளோ. த வெலாசிட்டி கேன் சேஞ்ச் போத் இன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஓகே, டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும், மேக்னிடியூட் சேஞ்ச் சொல்லியிருக்காங்க. Not is equal to 0. This indicates that the flow field varies with position, typically due to the changes in geometry or obstacles in the flow path. Examples: flow in a pipe with changing diameter, converging or diverging nozzle, flow over an aerofoil where velocity changes as the fluid moves along the surface of the aerofoil, flow around the obstacle like bridge pier in a river. Application வந்து பார்த்தீங்கன்னாக்கா non-uniform flow more common in real world application, especially in complex geometries like curved ducts, varying pump cross sections, or round bodies moving through fluids. Engineers use advanced method like CFD to predict the unsteady flows. Okay, thank you. ஸோ ஒரு சம்மரி பார்த்தலாம் நம்ம என்னென்ன சொல்லிட்டு நம்ம இன்ஜினியரிங் அப்ளிகேஷனில் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஏரோஸ்பேஸ், மெக்கானிக்கல், சிவில், கெமிக்கல், மெரைன், பயோமெடிக்கல் அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரடக்ஷன் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் நம்ம ஃப்ளூயிட் என்ன சொல்லிட்டு பார்த்தோம், கண்டினியூஸாக டிஃபார்ம் ஆகும் வைல் அப்ளைங் த ஷியர் ஸ்ட்ரெஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய பினாமினா பார்க்குறோம்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் பார்த்தோம். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 2 டிஃப்ரெண்ட் கேட்டகரி வந்து பிரிச்சிருக்காங்க, ஃப்ளூயிட் டைனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். டைனாமிக்ஸ் இஸ் நத்திங் பட் அட் த மூவிங், ஃப்ளூயிட் அட் மூவ், அண்ட் ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ் நத்திங் பட் ஃப்ளூயிட் அட் ரெஸ்ட். ஓகே, இதான் வந்து டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோவில் ஃபஸ்ட் வந்து லேமினார் அண்ட் டர்புலண்ட் பேஸ்ட் ஆன் த ரெனால்ட்ஸ் நம்பர் 3 கேட்டகரி பார்த்தோம். லேமினார்,
transitional and turbulent. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸபிள் இன்கம்ப்ரஸபிள் ஃப்ளோவில் டென்சிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்சஸ் நடந்தால் அது கம்ப்ரஸபிள், டென்சிட்டி சிக்னிஃபிகன்ட்லி சேஞ்சஸ் ஆகலாம் அது வந்து இன்கம்ப்ரஸபிள் சொல்லிட்டு சொல்லி பார்த்தோம். லோ ஸ்பீட் அண்ட் லிக்விட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ரஸபிள் ஃப்ளூயிட் கேட்டகரியில் வரும். நெக்ஸ்ட்டு ஸ்டடி அண்ட் அன்ஸ்டடியில் நம்ம வெலாசிட்டி டஸ் நாட் சேஞ்ச் ஓவர் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி, சேஞ்சஸ் ஓவர் த டைம் மீன்ஸ் அன்ஸ்டடி. அது அப்ளிகேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்மில் velocity does not change with respect to the space. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ரிலேட்டடாக சொல்லி கொடுத்துருக்காங்க at every point. ஓகே, சிமிலர்லி நான் யூனிஃபார்ம் லாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வேரி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.